உலக அரசியலின் உண்மை முகம். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தமா அல்லது மிகப்பெரிய அரசியல் முட்டுக்கட்டையா? கடந்த 24 மணி நேரமாக தமிழகமே மூச்சு பிடித்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு கேள்வி: யார் அடுத்த முதல்வர்? 60 ஆண்டுகால திராவிட அரசியலின் கோட்டையில் ஒரு தனி மனிதராக நுழைந்த நடிகர் விஜய் இன்று அரியணையின் விளிம்பில் நிற்கிறார். ஆனால் ஆளுநர் மாளிகையோ மெஜாரிட்டியை நிரூபி என பிடிவாதம் காட்டுகிறது. நேரு ஸ்டேடியத்தில் போடப்பட்ட பந்தல்கள் பிரிக்கப்படுகின்றன. தொண்டர்களின் கண்ணீர் ஒருபுறம், மூத்த அரசியல்வாதிகளின் சதுரங்க வேட்டை மறுபுறம். இன்று 8 மே 2026 தமிழக வரலாற்றில் ஒரு திருப்புமுனை நாள். இன்றைய முக்கிய செய்திகள் முதல் அடுத்த 48 மணி நேரத்தில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்கள் வரை முழுமையான அலசல் இதோ. சமீபத்திய தேர்தல் முடிவுகளில் டிவிகே 108 இடங்களை வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட இன்னும் சில இடங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தங்களது ஆதரவை அறிவித்துள்ளன. மத சார்பற்ற மற்றும் ஜனநாயக ரீதியிலான ஒரு நிலையான ஆட்சியை தமிழகத்திற்கு வழங்குவதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக இடதுசாரிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என இடதுசாரி தலைவர்கள் வீரபாண்டியன் மற்றும் சண்முகம் அறிவித்துள்ளனர். இடதுசாரிகள் தங்களது 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை டிவிகேவிற்கு நிபந்தனையற்ற முறையில் வழங்கியுள்ளனர். அவர்கள் டிவிகே அமைச்சரவையில் சேரப்போவதில்லை என்றும், கொள்கை ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கும் வேளையிலும் ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு தருவதாகவும் அறிவித்துள்ளனர். முஸ்லீம் லீக் மற்றும் இதர சிறுபான்மையினர் கட்சிகளின் ஆதரவும் விஜய்க்கு சாதகமாக திரும்பியுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே விஜயின் சமூக நீதி பார்வை மற்றும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கை சிறுபான்மை அமைப்புகளை ஈர்த்துள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் நீண்டகாலமாக இருந்த கட்சிகள் டிவிகே முன்வைத்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வாக்குறுதியால் ஈர்க்கப்பட்டு விஜயின் பக்கம் சாய்ந்துள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தவிர்த்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அமைப்புகள் ஏற்கனவே டிவிகேவுடன் நெருக்கம் காட்டி வந்த நிலையில் தற்போது ஆட்சி உருவாக்கத்தில் ஒருமித்த கருத்துக்கு வந்துள்ளன. ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு முன் விஜயின் பக்கமுள்ள தற்போதைய பலம்: தமிழக வெற்றிக் கழகம் 108, காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் 2 ஆதரவளிக்க வாய்ப்பு. மொத்தம் 119+. பெரும்பான்மை 118ஐ கடக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் விஜய் 2வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் தேவையான பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்ததும் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவளித்ததும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது. விசிகே தலைவர் திருமாவளனின் முடிவுதான் இப்போது கிங் மேக்கர். அவர் ஆதரவளித்தால் இன்று இரவே விஜய் முதல்வராக பதவியேற்க வாய்ப்புள்ளது. குதிரை பேரம் நடத்த விஜய் முயற்சிக்கிறார் என பாஜக மற்றும் அதிமுக தரப்பு விமர்சனம் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் உள்ள எம்எல்ஏக்களில் சிலர் விஜய்க்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தலாம். கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்த பிறகு சற்று ஒதுங்கியிருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதிய அரசு அமைய ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். யார் என்ன கூறினர்? மக்களின் தீர்ப்பை மதிக்கிறோம். விஜய் அரசு அமைத்தால் 6 மாதங்களுக்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். ஆனால் எங்கள் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காலை உணவு திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்களை அவர் தொடர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. அதே சமயம் டிவிகே அரசின் செயல்பாடுகளை கண்காணித்து சரியான நேரத்தில் செக் வைக்கவும் தயாராக இருக்கிறது. நேற்று நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றமடைந்த ஒரு தொண்டர் ஆளுநர் மாளிகை முன் தீபமேற்றி பிரார்த்தனை செய்த வீடியோ 1 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, தேர்தல் முடிந்து 5 நாட்களாகியும் இன்னும் ஒரு நிலையான அரசு அமையவில்லையே என சாமானிய மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். முதல்வர் இல்லாத நிலையில் நிர்வாக சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க தமிழக டிஜிபி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார். விஜய்க்கு அந்த ஒரு சீட் கிடைக்குமா அல்லது தமிழகம் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்குமா?
இன்று இரவு விசிகே எடுக்கும் முடிவுதான் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால விதியை தீர்மானிக்கப் போகிறது. சுருக்கமாக சொன்னால் தமிழக அரசியல் ஒரு கிளைமாக்ஸ் காட்சியில் இருக்கிறது. ஒரு பக்கம் 117 நிற்கும் விஜய், மறுபக்கம் மௌனம் காட்டும் ஆளுநர், இன்னொரு பக்கம் ரிசார்ட் அரசியலில் அதிமுக. நாளை காலை இதே நேரத்தில் புதிய முதல்வர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழக அரசியல் களம்.